ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்திஜி. இன்றைக்கி நான் ரவா இட்லி பண்ணுறேன். ரவா இட்லி எப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். தண்ணி எப்போவுமே இட்லி இதில் கொதிச்சிட்ருக்கணும். அதுக்கப்புறமா வைக்கணும். இந்த தட்டை நான் ஏற்கனவே எண்ணெய் போட்டு தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ரவா இட்லி மாவு இருக்குது பார்த்திங்களா, இந்த கரைச்சி ஒரு அரை மணி நேரம் ஊறி இருக்குது. அது எடுத்து நம்ம ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஊற்றிட்டேன்னா ஒரு 15 மினிட்ஸ் அட்லீஸ்ட் மீடியம் ஃபயரில் வைங்க. ஏன்னா ரவை தயிரெல்லாம் கொஞ்சம் குழக்குழன்னு இருக்கும். அது வேகிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இதை நம்ம மூடிடணும். இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றுங்க. அது நான் எந்த சோடா மாவும் எந்த மாவும் நான் போடலை. அதனால சோடா மாவு போட்டால் புசு புசுன்னு வரும், ஹோட்டலில் இருக்க மாதிரி. அது வயிற்றுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நான் சோடா மாவு போட்டிருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரி ரவா இட்லி பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.